ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 14 மற்றும் ஆகஸ்ட் 15 ஆகிய 2 தேதிகளில் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை, மிக கனமழை, சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நாம் இந்த கனமழையை தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர், ராமநாதபுரத்தின் சில பகுதிகள், மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் ஆகிய மேற்கு மாவட்டங்கள்லையும் நாம் இந்த கனமழையை எதிர்பார்க்கலாம். இது தவிர ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளில் மிதமான மழை அல்லது கனமழை பெய்யும். இதர தமிழ்நாடு மாவட்டங்களில் பெரும்பாலும் மழை வாய்ப்பு குறைவாகவே இருக்கும். ஆகஸ்ட் 14 மற்றும் 15 ஆகிய 2 தேதிகளில் மட்டும் இந்த வானிலை காணப்படும். இதன் பிறகு ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து மறுபடியும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் தமிழ்நாடு முழுவதும் நமக்கு வெப்பச்சலன மழை பெய்யும். சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழை, ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும். அது ஆங்காங்கே உயர்கிற வெப்பநிலையை பொறுத்து இந்த கனமழையோட அளவு அமையும். ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இந்த வெப்பச்சலன மழை பெய்யும். அது எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும், மிக கனமழை இருக்கும், மிதமான மழை இருக்குங்கிறத வரும் நாட்களில் நான் வீடியோவில் பதிவு செய்கிறேன். தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதங்களில் கேரளா, கர்நாடகா ஆகிய பகுதிகளில் தீவிரமாக இருக்கும். இதனால் மறுபடியும் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் நமக்கு மிதமான மழை, சாரல் மழை, கனமழை அப்படி பெய்ய தொடங்கும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.